விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ பார்த்திங்கன்னா 72 மூலிகைகள் போட்டு எண்ணெய் காய்ச்சிருந்தேன், தேங்காய் எண்ணெய், ஹேர் ஆயில் காய்ச்சினேன். அப்போ எனக்கு ரொம்ப பிரச்சனை, எல்லா மூலிகையும் கிடச்சிது, கரிசலாங்கண்ணி மட்டும் எனக்கு கிடைக்கல. அது மட்டும் கொஞ்சம் விலைக்கு வாங்கினேன். அது கொஞ்சம் மதுரையிலேருந்து வர வச்சு வாங்கினேன். அப்போது அந்த இலையை கழுவிட்டு எடுக்கும்போது இந்த விதையெல்லாம் விழும் பார்த்திங்களா, அந்த விதையை நம்ம வம்பாக்கிடக்கூடாது, நம்ம எங்கேயாவது தூவி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள், இதில் ஒரு பாத்தி மாதிரி கட்டி இதில் போட்டு விட்டால் அந்த விதை பாருங்கள் அங்கங்கங்கங்க முளைச்சி போய் கடைசியில் பாருங்கள், இங்கே பாருங்கள். நான் இது கரிசலாங்கண்ணி தாங்கிறது தெரியாமல் சின்ன செடியாக இருக்கும்போது, இப்போ கிடையாது, சின்ன செடியாக இருக்கும்போது கரிசலாங்கண்ணின்னா அந்த இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் கரிசலாங்கண்ணி. நான் பறிச்சிட்டு வந்தது இப்படி தான் இருந்தது. இதுலேயும் இந்த வெள்ளை கலரில் விதை விட்டுருக்கு. இதுதான் கரிசலாங்கண்ணி, இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்க, இது தெரியுதா, இப்படி தான் இருக்கும். எந்த கரிசலாங்கண்ணி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மற்ற செடிகளெல்லாம், இதெல்லாம் கரிசலாங்கண்ணி, மற்ற செடியெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் பிடுங்கி போட்டுட்டேன். பறித்து போட களைச்செடின்னு நினச்சி பறித்து போட்டேன். இங்கே பாருங்கள், இது கரிசலாங்கண்ணி. அப்போ இந்த செடிக்கும் வித்தியாசம் பாருங்கள். இதுவும் கரிசலாங்கண்ணி. ஆமாம், இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. நான் நிறையா செடிகளை பறித்து போட்டுட்டேன். இதை நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், கசக்குனால் இதுவும் கருப்பு கலரில் தான் ஆகும். இந்த பாருங்கள், இதுவும் கசக்குன்னு விட்டு கருப்பு கலரில் இட்டா பாருங்கள். இது இந்த செடி. இனி இதுலேயும் கசக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், சரி இருங்க, கையை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் கசக்கிறேன். இதுவும் பாருங்கள், அதே மாதிரி பிளாக்காக தான் மாறும். பார்த்தீங்களா, பிளாக் ஆகிட்டா. இதுவும் கரிசலாங்கண்ணி. இப்போ கரிசலாங்கண்ணி இப்படி தான் நிறைய வந்துடும். உங்களுக்கு கரிசலாங்கண்ணி இப்படி மாதிரி கிடச்சிச்சின்னா இப்படி தூவி விடுங்க. கரிசலாங்கண்ணி எல்லா விதத்துலேயுமே இருக்குது பாருங்கள். இதுவும் கரிசலாங்கண்ணி தான், இப்படியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு செடி மட்டும் பாருங்கள், அதுலேயும் கசக்கிறேன். இங்கே பாருங்கள், அதுவும் கரிசலாங்கண்ணி தான். சர்ச் பண்ணி பார்த்ததில் இதுவும் கரிசலாங்கண்ணி தான். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. இந்த செடிக்கும் வித்தியாசம், ஆனால் கரிசலாங்கண்ணி தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.